டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock. இன்றைக்கி வந்து நாங்கள் அச்சன் கோயில் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக என் கூட வந்துட்டு பிரகாஷ் இருக்கான், அதுக்கப்புறம் தீபக் பில்லியன் இருக்கான். தென்காசி டு அச்சன் கோயில் அப்படி தான் நம்ம போகிறோம். நான் வந்துட்டு இந்த வழியோடு நான் வந்துட்டு அச்சன் கோயில் வந்துட்டு போயிருக்க மாட்டேன். நான் வந்துட்டு கேரளா வந்து கோனி ஃபாரஸ்ட்டுகளோடு வந்து அச்சன் கோயில் வந்து தென்காசி வந்திருப்பேன். இந்த ரூட் வந்துட்டு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அங்கேருந்து நம்ம வந்திருப்போம், பட் இங்கேருந்து இப்போ தான் இந்த வழி நம்ம போகிறோம். செம்ம சூடுங்க. ஏன்னா தண்ணிலாம் தேடி யானைலாம் வந்துட்டு ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. அதாவது கீழே வந்துட்டு மேக்கரை டேம்னு ஒன்று உண்டு, அதுக்கு போகிற வழியெலாம் யானை வந்துட்டு நிற்கிது, ஸோ பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. தென்காசி டு அச்சன் கோயில் போகிற வழியில் யானை பார்க்குறது ரொம்ப ரேரு. நான் நிறைய டைம் இங்கூடி போயிருக்கேன், பட் யானை பார்க்குறது ரொம்ப ரேர். ஆனால் கீழே மேக்கரை டேம் அந்த சைடே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரியல, போனால் தான் தெரியும். போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படி ரிட்டன் கிளம்ப வேண்டியதான். Hey guys, welcome back. This is Vicky from No Pants. Welcome to Achan Kovil. அந்த எல்லோ கலர் பூலாம் பூத்து இருக்கு, பயங்கரமாக இருக்குங்க. வரும் செமையாக இருக்குங்க. வரும்போது இப்படி ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கேன். தென்காசியிலேருந்து 2 வழி கேரளா போகலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நாங்கள் அந்த வழி போவோம்ல, அந்த ரூட்டு புளியரை அந்த ரூட்டு. 2வது ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு. இந்த ரூட் வந்துட்டு 90% யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கமர்ஷியலாக போகிறது ஃபுல்லாமே அந்த வழியோடு தான் போகும். இந்த வழி வந்துட்டு ரொம்ப ரேரு. பஸ்ஸும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அச்சன் கோயிலுக்கு பஸ் இருக்குது, அங்கேருந்து புனலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பஸ் இருக்குது, அவ்வளோதான். அது மாதிரி இங்கே தான் பார்த்திங்கன்னா அவனிவன் படத்தோட ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வீடுலாம் இருக்கும்ல, அது வந்து இந்த இடம் தான். ப்ரோ இங்கே அடிச்சிடுமா? இதை விட்டோன்னா கடை இருக்காது. லெஃப்டில் போனோம்னா அடவிநீனார் டேமு. இங்கே நம்ம காஃபி அடிச்சிடும். இதை விட்டோம்னா அச்சாங்கோயில் தான் போகணும். ஆனால் சிவிக் சென்ஸ் இருக்காண்ணா. நம்ம ரிட்டர்ன் வரப்போ இந்த வழியே நம்ம போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடவிநீனார் டேமு. இப்போ போனீங்கன்னா வெறும் பாறை தான் இருக்கும். அவனிவன் ஷூட்டிங் எடுத்தோன்னா இந்த சைடு தான் இருக்குது. இந்த சைடு தான் அது. ஊருக்குள்ளோடி போகும்போதெல்லாம் பார்த்து போகணும். இந்த கோழிகளுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் உண்டு. என்ன அப்படின்னா அவ்வளோனா சும்மா இருக்கும், நம்ம வண்டி வரும்போது கரெக்டாக உள்ளே வந்து விடும். அது வந்து நீங்கள் நிறைய நோட்டீஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ விழுந்தாலும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிந்து குறுக்கு வந்து விடும். இங்கேருந்து போகிற வழி எல்லாமே பயங்கர சீனிக்காக இருக்கும். லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி. இங்கேயுமே நிறைய ரிசார்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ரிசார்ட்ஸுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஃபால்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபால்ஸ் போகிற ரூட்டை வந்து இவங்க திருப்பி இவங்களோட ரிசார்ட்டுகளோடு போகிற மாதிரி வச்சுருக்காங்க போல். அதை ஃபுல்லாத்தையுமே வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் ஃபால்ஸ் நிறையா இருந்துச்சுங்க, ரிசார்ட்டோடு சேர்ந்தே இருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கான்னு தெரியல சிலது. ஸோ அந்த மலை தான் நம்ம வந்து ஏற போகிறோம். அந்த மலை ஏறி நம்ம அந்த பக்கம் போக போகிறோம். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரூட்டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும். ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி மாட்டிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்டு இந்த பக்கம். எல்லாருமே எலெக்ஷன் டியூட்டி நிற்கிறாங்க.
எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணாங்க ப்ரோ, உங்கள் ஊரில் வந்துட்டு எந்த ரிசார்ட் பயங்கரமாக இருக்கும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிலாம் கேட்பாங்க. நமக்கு அது ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து அந்த வழி போகிறப்ப நான் இந்த மாதிரி தான் காட்டுவேன். இந்த வழியில் நான் கேரளா போயிருக்கேன், எந்த வழியெல்லாம் கேரளா உண்டு எல்லா வழியும் போயிடுச்சு நான் சொல்லிட்டுருப்பேன். இங்கே வந்து ஐயப்பன் கோயில் சீசன் டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருக்கும். இங்கே வந்து அங்கேயும் நவர கூட முடியாது. இன்கேஸ் கோயிலில் வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு வைங்களேன், அவ்வளோதான், நீங்கள் மேலேருந்து கீழே வரவே முடியாது உங்களால், அந்தளவுக்கு பிளாக் ஆகுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒத்தடி பார்த்து தான் பஸ்ஸு வரும், அதுபோக டூரிஸ்ட்டு வேணும், அதுபோக ஐயப்ப பக்தர்கள் வண்டி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா. நான்லாம் இங்கே வந்துட்டு மாட்டியிருக்கேன். பைக்காக இருக்கிறனால சைடு பிடிச்சி வந்துடலாம், காரெல்லாம் வந்தோமா முடிஞ்சது அந்த மாதிரி இருக்குது. அதுவும் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஏன் புதுசாக கட்டிட்டுருக்காங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானைகள், சிறுத்தைகள், பிளாக் பந்தர் எல்லாமே இப்போ வந்து இருக்குது. ரொம்ப டேஞ்சர் ஃபாரஸ்ட்டு, அதாவது அச்சங்கோயிலுக்கு அப்புறம் உள்ளது சொல்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா செக் போஸ்ட்டு. இங்கே வந்து என்ட்ரி போடணும், இல்லாட்டா மண்டையில் தட்டிடுவாங்க. என்ட்ரி போட வேண்டாங்க. நீங்கள் வந்துட்டு மான்சூன்லாம் வந்தீங்கன்னா இந்த அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் அருவியாக ஓடும். அங்கேயே போர்டு வச்சுருக்காங்க, எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் அப்படின்னு. அந்த போர்டு அப்போ கிடையாது, இப்போ தான் இருக்குது. பைக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்படியே இந்த சுருளின்னு ஒரு படம் உண்டு, அந்த படத்தில் வந்துட்டு அப்படி காடோட சவுண்டு மட்டும்தான் கேட்கும், அது மட்டும்தான் கேட்குங்க. நான் பேசுகிறத நிப்பாட்டினாலே அது மட்டும்தான் கேட்கும். மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட். ஏன்னா ஏனால நிற்கும், ஆனால் கண்ணுக்கே தெரியாது. இந்த இந்த எல்லாம் இருட்டாக இருக்கா. ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா செம குழி, எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ஃபீட்டுக்கு மேலேயே இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு மான்சூனில் மொதல் மழை பெய்கிறப்போ இந்த வழியெல்லாம் வந்துடக்கூடாது. ஏன்னா மரம்லாம் உடஞ்சி அப்படி கிடக்கும்ல, அந்த காஞ்சு அதெல்லாம் அடிச்சிருந்து ரோட்டில் போடும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஹில் இறங்க தான் செய்வோம். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஹில்லு போவோம், அந்த ஹில்லு தான் அச்சன் கோயில். இப்போ இந்த ஹில் இறங்கிட்டு இருக்கோம், அடுத்த ஹில் இறங்கும்போது ரொம்ப ஸ்டீப்பாக இறங்கும். இப்போ வந்துட்டு ஒரு மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 2-3 டேர்னிங் இந்த மாதிரி இருக்கும் பயங்கரமாக. இந்த ரூட்டில் வந்து எல்லா டைமுமே அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு 6 o'clock மேலே நம்ம போகிறத வந்து ஸ்டாப் பண்ணுறது பெட்ரு. இல்லாட்டி அடுத்த டைமில் நீங்களாம் இந்த பக்கம் வரைய முடியாது. ஏன்னு கேளுங்க, ஏன்னா அந்த காடை விட்டு நீங்கள் தான் வெளியே போக மாட்டீங்களா. அடுத்து நம்ம நினைக்கிறத விட இங்கே வந்துட்டு நிறைய அனிமல்ஸ் இருக்குது, பிளாக் பந்தரு எல்லாமே இருக்குது. காரில் போகிறது பிரச்சனை கிடையாது, ஏன்னா அந்த ரூட்டோடி நம்ம வந்து காரில் போனால் பெருசாக பயம் இருக்காது. பைக்கில் போனால் அவ்வளோதான், கதம் லக்கு இருந்தீங்கன்னா தப்பிச்சு வெளியே வந்துடுவீங்க. இப்போ நான் அந்த ரூட்டில் எப்படி போகிறேன்ல, இது வந்துட்டு எனக்கு இப்போ ஒன்றும் பெருசாக தெரியாது. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து யோசிக்கும் போது தானும் எப்படி இந்த ரூட்டை நம்ம போனோம் தனியாக தைரியமாக அப்படின்லாம் யோசிக்க தரும். அதுக்கு முந்தின நாள் நைட்டு உட்காந்து பயந்துக்கிட்டு இருப்பேன், அது வேறு விஷயம். இப்போவுமே எனக்கு வரும்போது மார்னிங் வரும்போது, ஏன்னா இன்றைக்கி மார்னிங் வரும்போது தான் ஒரு போஸ்ட்டு பார்த்தேன், யானை ரொம்ப இருக்குது மேக்கரில், அதாவது கீழே அந்த செக் போஸ்ட்டில் இருக்கலாம், அந்த பக்கத்தையும் நிறையா இருக்குன்னாங்க. அந்த பக்கம்லாம் வரவே செய்யாது, ரொம்ப ரேரெல்லாம் அங்கேயே இருக்குங்கும் போது நமக்கு இப்போ நீ கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு. நானும் கண்ணுக்கு ஏதாவது யானை சிக்குதா கீழே அப்படின்னு பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் சிக்க மாட்டேது கைஸ்.
இந்த பக்கெட்லாம் மான்சூன் வந்தீங்கன்னா தண்ணி ஓடும் ரோட்டில். சுத்தமாக தண்ணிடியா இது ரோட்டு மாதிரிலாம் தண்ணி ஓடும் மான்சூனில். ப்ரோ யானை வாட அடிக்கு ப்ரோ. யானை சாணி கிடக்க போதே அங்கே. ஹே யானை சாணி கிடக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்க. இல்லை இறங்கி ஓட தெரியுங்களா? சிரிச்சுட்டு விடக்கூடாது, இறங்கி ஓடிடணும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலாம் பார்த்துருக்கேன், யானை வந்துச்சுன்னா எப்படி ஓடணும் அப்படிங்கிறதும். ஏன்னா இந்த இடம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது காட்டிலேருந்து டேரெக்டாக ரோடுக்கு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது, கீழே தான் இருக்கும். ரோடு மேலே இருக்கும், கீழே தான் இந்த ஃபாரஸ்ட்டில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதாவது ரைட் சைடில் அப்படி இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும் நடந்து. கீழே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடும், ரைட் சைடில் தான். அங்கே தண்ணி குடிக்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு வரும். ஏதாவது சிக்குதான் பார்க்க, ஒன்றும் சிக்க மாட்டுதே. மயிலா அது? இதுதான் பார்த்தீங்கன்னா கும்பாரெட்டி ஃபால்ஸ். இங்கோடி தான் போனோம், இப்போ வந்து க்ளோஸ்டில் இருக்குது. இது வந்து அந்த பிரிட்ஜு. அச்சாங்கோயில் அடிச்சுன்னா இந்த பிரிட்ஜு நிறையா வரும். திஸ் இஸ் ஆஃபீஸ். சாமையாக இருக்க ப்ரோ மயிறு. ப்ரோ வண்டி ஆஃப் பண்ணு ப்ரோ, பறந்துடும். இப்போ வந்து அந்த மாதிரி பூலாம் பூத்துருக்கு. இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்திருந்தோம்னா இதில் இருந்திருக்கே செய்யாது, ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும். இங்கெல்லாம் நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட இதெல்லாம் இருக்கும். பிடிச்சாங்களோ அவ்வளோதான். எங்கேயாவது நின்றுட்டு கிறுக்கு வர அந்த சரக்கை போட்டு நின்றோம்னா அவ்வளோதான், மண்டையில் தட்டி தூக்கி போயிட்டாங்க. அப்புறம் பேசவே முடியாமல் கட்டலாம். அதனால் டீசெண்டாக வந்தோமா பார்த்தோமா போனோமான் இருந்தால் பொழைச்சிக்கலாம். அன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ரோட்டில் தண்ணி ஓடும். அந்த இடத்துல நாங்கள் குளிச்சுட்டு தான் ஏழு என்னடா யானை சனியாக கிடக்கு, ரோட்டில் வந்து எடுத்து இழுத்து போட்டு வச்சுருக்கு. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து நின்றுட்டு இப்போ தான் ப்ரோ போயிருக்கு. அந்த ஒரு இடம் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து நின்றுட்டு வண்டியை கழுவிட்டு குளிச்சுட்டு இருந்தோம் சும்மா. அப்போ ஃபாரஸ்ட்லேருந்து வந்துட்டு இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, கிளம்புங்கன்னு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஓடிட்டோமே. ஆனால் அது ஏன் சொன்னாங்கன்னு இப்போ தான் தெரியுது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா யானை எல்லாத்தையும் உடச்சி பிடிச்சிருக்கு. இப்போ தான் யானை பேருக்கு அந்த ஓடி கொஞ்சம் திக்குன்னு இருக்குது. போவோம். வர எவ்வளோ மெயில் இருக்குன்னு. என்னல சீசன் டைமில் இங்கே ஆள் நிறைய இருப்பாங்க, அப்போ இந்த இடத்துலலாம் குளிக்கலாம். ஆளே இல்லாதப்போ வந்து குளிக்கிறது வந்துட்டு எப்படின்னு தெரியல, அவங்க லோக்கல் நினைக்கிறேன். நாங்கள் வந்து சொன்னோம்ல ஒருக்கா வந்துட்டு அந்த இடத்துல பைக் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு. கரெக்டாக அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அச்சன்கோயில் டு கோனி ரோடு, அந்த ரூட்டில் வந்துட்டு எலிஃபண்ட் வந்துட்டு அட்டாக் பண்ணிச்சு. ஏன்னா அங்கே நிற்கும் போது நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ அனுப்புகிறாங்க, எலிஃபண்ட் வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு. ஆனால் அப்போ வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வரும். கேஷ் நம்ம வந்துட்டு அச்சங்கோயில் வந்துட்டோம். இதுதான் அச்சங்கோயில். இது வந்து ஒரு அச்சங்கோயில் இருக்கிற ஸ்கூலு. இதுதான் அந்த அச்சங்கோயில் டெம்பிள். இதுக்கப்புறம் நம்ம அப்படி போனோம் அப்படின்னா கோனி போயிடும். அப்போ அங்கே தான் கடை இருக்குது, இங்கே சாப்பிட்ருவோமா? இங்கே தான் சாப்பிட்ணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேராக நம்ம இங்கே தான் பிளாக் பந்தர் தான் பார்க்கணும் போனோம்னா.
பிளாக் பந்தர் இருக்கும், அங்கிட்டலாம் போனோன்னா. கோணி. ஆ கை ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ வீலிங் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த கிரிப்பு வந்து சுற்றிட்டே இருக்கா. இந்த சுற்றுறனால நான் கிளச்சு விடும்போது இந்த கிரிப்பு வந்துட்டு வண்டி ஃபோர்ஸ் அப்படி முன்னாடி தூக்கும்போது இந்த இது எனக்கு வந்துட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்படி ஸ்லிப் ஆனதில் ஒரு கை நான் விட்டுட்டேன். ஆனால் ரியர் பிரேக்கில் நான் வந்து கால் வச்சுருந்தனால ரியர் பிரேக் கண்ட்ரோல் பண்ணி வண்டியை நான் வந்துட்டு கீழே இறக்கிட்டேன். சிலவங்க வந்துட்டு ரியர் பிரேக்கை மிதிக்க மாட்டாங்க, 2 காலையும் பிடிச்சி இப்படி தூக்குவாங்களா. தூக்கும்போது வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் குயிக்க வந்துடும். ஸோ இது ஒரு சின்ன விஷயம். இது வந்துட்டு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இப்போ கொடுத்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இதை வீட்டுக்கு வீடு எதாவது பண்ணி ஒட்டணும். ஏன்னா டயர் இப்படி திரும்பிடுச்சு. ஓகேவா, டயர் வந்து நல்லா ரைட்டு திரும்பிடுச்சு. நான் இப்போ ரியர் பிரேக்கை பிடிச்சி வண்டி கீழே இறக்கிட்டேன். ரியர் பிரேக்கை நான் மிதிக்கலைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன். மயில பாருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் பறந்துடும். பாத்தி மயில் கத்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஹார்ன் அடிக்கமே சவுண்டு கேட்டுச்சு. பஸ்ஸு ஹார்ன் அடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி கேட்டுச்சு. ஆனால் பின்னாடி பஸ்ஸும் வரலையே. சரி, நம்ம போகலாம். இப்போ அந்த ஆஃப் ரோடில் ஸ்பீடாக வரும்போது பார்த்துருப்பீங்க, வண்டி இப்படி ஆடி இருக்கும். கோன் செட் சுத்தமாகவே போயிடுச்சு. சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு கோன் செட்டில் வந்து டக்கு டக்குன்னு. நான் அதனால தான் சும்மா வீலிங் பண்ணிட்டுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட டிம்பர் இது. ஃபுல்லாக மயில் தான். மயிலாம் என்னென்னா நம்ம வண்டியை பார்த்தோன்னா பறந்து ஓடும். இங்கெல்லாம் ஓட மாட்டுது. பக்கத்தில் போனாலும் அது அப்படிங்க, நீ வேணா ஓரமாக போ அப்படிங்க. நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 8:46. இந்த ரோட்டில் வந்துட்டு நிறைய மூவிஸ் வந்து ஷூட் பண்ணாங்க. இந்த புஷ்பா அதெல்லாம் இந்த ரோட்லாம் ஷூட் பண்ணாங்க. நிறைய மூவி இருக்குது. அங்கே ஏதோ பிரிட்ஜு ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் அப்படி போக முடியாதுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இப்படி போயிட்டு நாங்கள் வந்து இந்த ரோடே தென்காசி போயிடலாம். நம்ம இப்போ போயிட்டு வந்தோம்னா அந்த இருக்குது.
மான்சூனில் இந்த இடம் செமையாக இருக்கும். நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. இதுதான் கைஸ் அடவி நயினார் டேமு. இதில் வந்து தண்ணி எப்படி கீழே விடும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ரீல்ஸ்லாம். இப்போ தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி இறங்கி நடந்து நாங்கள் குளிக்கலாம். மான்சூனில் நான் சொல்கிறது. வேலியை போட்டாங்களா அப்போ?